ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2023 அந்த கேட்டகரிக்கான அவார்டு வந்து நாளைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எஸ், நாளைக்கு மதியம் ஒரு மணி போல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ யாரெல்லாம் அவார்டு வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சேனல்லையும் ட்ரெண்டி டெக்கிஸ் சேனல்லையும் வந்து செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கருத்து கணிப்பு இருக்கும் தெரியுமா? ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இந்த அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இதில் இருக்கலாம், எல்லாமையும் போகலாம். இது வந்து என்னுடைய ஒரு நாலேஜ் பிரகாரம் நான் அது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இவங்களுக்கு பதில் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தவிர தீத்துறாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்மளுடைய பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இதுதான் பெரிய அவார்டு. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்னன்னா, இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க ஒரு சில சீரியல்ஸ் வந்து இந்த அவார்டுக்குள்ளேயே வராது. என்னென்ன சீரியல்ஸ்னால் சின்ன மருமகள், நீனான் காதல், அது தொடர்ந்து பனிவிழு மலர்வனம், வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். ஸோ இவங்க 4 பேருமே வரமாட்டாங்க. அதே போல் காம்படிஷனுக்குள்ளே இருக்கிறது மகாநதி, ஆக கல்யாணம், பாண்டியன் ஷோ சீசன் 1 இருப்பாங்க, சீசன் 2 இருக்க மாட்டாங்க, பாக்யலட்சுமி இருப்பாங்க, சிறுகடி காசு இருப்பாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆஃப்டர்நூனில் வந்துட்டு செல்லம்மா சீரியல், பொன்னி, அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்தழகு சீரியல், இவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. வேற எந்த சீரியல்ஸும் இந்த காம்படிஷனுக்குள்ளே வராது. இது வந்து உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சீரியல் கொடுக்கலையே ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதே போல் முடிஞ்ச சீரியல்களில் ஒரு சில சீரியல் இருக்கலாம். தமிழும் சரஸ்வதியும், அதே போல் மோதலும் காதலும் சீரியல், தென்றலும் தினத்தலும் சீரியல். ஸோ இவங்களாம் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் எனக்கு தெரிஞ்சு சுவாமிநாதனுக்கு கொடுக்கலாம் ஃபார் பிரைம் டைம். ஸோ என்ன செய்யுதுன்னா, காற்றுக்கண்ணவேலியும் சரி, இங்கே நம்மளுடைய மகாநதியும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அவருக்கு கொடுக்கலாம். அதே போல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்துட்டு கோமதி பிரியா கொடுக்கலாம் ஃபார் சிறுகடி காசி, நம்மளுடைய மீனா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாண்டியன் ஷோ சீசன் 1 வச்சு நம்மளுடைய மீனா இருக்காங்க தெரியுமா, ஹேமா, அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து வெங்கட் கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுமே PS1ல ஒரு பில்லர் தான், இப்போ PS2லையுமே ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 சீரியலையும் சேர்த்து ஒருவேளை ஹேமாக்கு கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் டிசர்விங் வந்து எனக்கு தெரிஞ்சு மீனான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2023ல அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும், ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறதா. அதே போல் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் மேல் கேட்டகரியில் வந்துட்டு நம்முடைய வெற்றி வசந்த் ப்ரோக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெற்றிக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு அவார்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் ஆஃப் தி இயர் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் அவார்டு, ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அதே போல் இந்த மக்களின் நாயகன் அந்த மாதிரி அவார்டு கொடுத்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா பெஸ்ட் அதே போல் ஏன்னா நான் கொஞ்ச நாள் பார்த்த வரைக்கும் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாக கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஜஸ்ட் அப்படியே மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாக வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேல் கேட்டகரி இவருக்கும், ஃபீமேல் கேட்டகரி வந்து நம்மளுடைய லட்சுமி பிரியா, மகாநதி, காவேரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொடுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஒருவேளை ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் லட்சுமி பிரியாவுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் தி இயர் கொடுத்துட்டு இவருக்கு வந்துட்டு அந்த மக்களின் நாயகன் அப்படின்ற அவார்டு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அதே போல் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு குமரன் சார் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதிலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஃபார் சிறுகடி காசி அண்ட் தமிழும் சரஸ்வதியும் 2 சீரியலுக்குமே சேர்த்து குமரன் சார் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கணும். இதை நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே போல் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது திரைக்கதை எழுதுறவங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய பிரியா தமி மேம்க்கு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக அட் ஏ டைம் 3 சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய குரு சம்பத்குமார் சார் இருக்கார் இல்லையா, சிறுகடி காசுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ அவருக்கு கொடுக்கலாம். அதுவுமே ஓரளவுக்கு டிசர்விங் அப்படிங்கிறதா. ஸோ அது தொடர்ந்து அடுத்து வந்துட்டு பெஸ்ட் டைலாக் ரைட்டர் அவார்டு. ஸோ கண்டிப்பாக இந்த அவார்டு வந்துட்டு ஆல்வின் ஜோசப் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சரஸ்வதியும் அவனு சிறுகடி காசி 2 பேருக்குமே சேர்த்து அவர் தான் டைலாக் எழுதிட்டு இருக்காரு. அதே போல் ஸ்க்ரீன் பிளே ஒருவேளை நீங்கள் இவருக்கு குரு சம்பத்குமார் சாருக்கு சிறுகடி காசி கொடுக்குறீங்கன்னா டைலாக் ரைட்டர் வந்து பிரியா தம்பி மேம் கொடுக்கலாம். பட் ஏன் வந்து டைலாக் ரைட்டர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பாண்டியன் சோஸ், பாக்யலட்சுமி 2த்துக்குமே வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து டைலாக் எழுத வச்சிருவாங்க. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி அவங்க திரைக்கதையை பண்ணிடுவாங்க, டைலாகும் பண்ணுவாங்க. எப்பயாச்சும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எப்பயாச்சும் பிரேக் எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆகிறதால மேபி டைலாக் ரைட்டிங் மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் இப்போ மகாநதியுடைய டைலாக் வந்துட்டு இப்போ புதுசாக தான் வந்திருக்காரு. ஸோ பாரி சார், அதனால் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே போல் பெஸ்ட் ஃபாதர் அவார்ட் அண்ணாமலை அப்பாவுக்கு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக வந்து ஒன்று ஃபாதர் அவார்டு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய அவார்டு ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மூவி சைட்லேருந்து ஒரு ஆக்டர் இங்கே சீரியல் வந்து பண்ணி த்ரூ அவுட் தி ஜேர்னி, ஏன்னா எல்லா ஸ்கெடியூலையும் அவர் இருப்பார். ஸோ எல்லா எபிசோட்லையும் அவர் வர்றதுங்கிறது பெரிய விஷயம். கால் ஷீட்லாம் கொடுக்குறது அவருடைய டெடிகேஷனை பாராட்டி கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க.
அதை தொடர்ந்து பெஸ்ட் வில்லிக்கான அவார்ட் கண்டிப்பாக விஜயம்மாவுக்கு கொடுக்கலாம். என்ன எல்லா அவார்டையும் சிறகடிக்க ஆசைக்கே சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கோபிக்கு வந்துட்டு பெஸ்ட்டு வில்லன் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்துட்டு இந்த நவரச நாயகன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேட்டகரி அவார்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே டிசர்விங் அவர். அப்படி இல்லைன்னா பெஸ்ட் வில்லன் அவார்டு வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 கேட்டகரி வந்து எனக்கு இருக்காங்க. ஒன்று கோபி, இன்னொரு பக்கம் விஜயம்மா, இன்னொரு பக்கம் தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன். ஸோ யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எண்டான சீரியல்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அர்ஜுன் இப்போ கரண்டாக இங்கே தான் இருக்காரு இல்லையா, நம்ம விஜயில தான் இருக்காரு. மேபி அவர் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அது தொடர்ந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல். ஸோ கண்டிப்பாக குமரனுக்கு கொடுக்கலாம் மகாநதியில். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி பாவமா, ஏன்னா அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் வேற, சீரியல் அவருடைய கேரக்டர் வேற, ரொம்பவே அழகாக அடாப்ட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவருக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதே போல் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கேரக்டர் வந்துட்டு ரோஹிணி, நம்மளுடைய சிறகடிக்க ஆசை, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுமே ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரோலை. நடுவில் தான் அந்த ரோல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, பட் கொஞ்ச நாள்லேயே அந்த ரோலுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு பெஸ்ட் மருமகள் அவார்ட், ஏன்னா ஆக கல்யாணம் நான் சேர்க்கவே இல்லை, இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை இது வரைக்குமே, சோஃபார் வரல. ஸோ அதனால பெஸ்ட் மருமகள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துட்டு அவங்களுக்கு நம்மளுடைய ஆக கல்யாணம் மகா கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீரியலையும் ஓரளவுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே போல் பெஸ்ட் பேர் அவார்ட் ஒன்று முத்துமீனா கொடுக்கணும். ஏன்னா அது இல்லை அப்படின்னா மோதலும் காதலும் இல்லை வந்துட்டு நம்மளுடைய விக்ரம் வேதா பேர் கொடுக்கலாம். ஸோ ஏன் வந்துட்டு மோதலும் காதலும் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன்னா, வேதா வந்துட்டு இப்போது அதர் சேனலில் இருக்காங்க. ஸோ மேபி அதர் ரீசனாக வச்சு அந்த பேர் அவார்ட் கட்டாச்சு அப்படின்னா முத்துமீனாக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா அவார்டும் இங்கே வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு யாருக்காச்சும் கொடுக்கலாம். பட் பெஸ்ட் பேர் அவார்ட் வந்துட்டு மகாநதியில் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பட் ஏன்னா இவங்களுக்குள்ள சீன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, ஒரு பேருக்கான சீன்ஸு. அதனால் பெஸ்ட் பேர் அவார்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா மேபி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ஏன்னா கொடுப்பாங்க. மேபி ட்ரெண்டிங் பேர் அப்படின்ற ஒரு அவார்ட் வேணால் இவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த பேர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேபி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் வாகா கல்யாணம்லையும் பேர் அவார்ட் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கவர் பண்ணலாம். அப்படி இல்லை தமிழும் சரஸ்வதியில் கூட பேர் அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா அவார்டும் முத்துமீனாக்கு வருது அப்படின்னு சொல்லி திட்டுவீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதே போல் பெஸ்ட் மாம் அவார்ட், ஃபாதர் அவார்ட் வந்து நான் அங்கே அண்ணாமலையை பார்க்க சொல்லிட்டேன். பெஸ்ட் மாம் அவார்ட் வந்துட்டு கோட்டீஸ்வரி ஃப்ரம் ஆகா கல்யாணம். ஸோ அவங்க வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆகா கல்யாணமுடைய ஸ்டார்டிங் எபிசோட்ஸும் சரி, இப்பயும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் அவங்க அவ்வளோ கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ ரொம்ப டிசர்விங்குமே கூட. ஸோ இந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அதே போல் பெஸ்ட் சீரியல் சிறகடிக்க ஆசை, பெஸ்ட் குடும்பம் பாக்யலட்சுமி. கண்டிப்பாக பாக்யலட்சுமிக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அதில் பெஸ்ட் குடும்பம் கொடுத்துட்டு பெஸ்ட் சீரியல் சிறகடிக்க ஆசை கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் பெஸ்ட் இதுவுமே சிறகடிக்க ஆசை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும். டிஆர்பி வைஸ் நம்பர் 1 சீரியலாக எத்தனை வாரங்கள் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான். ஸோ அதே போல் பெஸ்ட்டு சீரியல் ஃபார் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒன்று தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா செல்லம்மா சீரியல் கொடுப்பாங்கன்னு என்னுடைய ஒரு தோணல். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து முத்தழகு கொடுத்துட்டாங்க. தென்றல் வந்து என்னத்தோடும் வந்து ஒருவேளை எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இதை வந்து ரீசனாக சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் செல்லம்மா சீரியலுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது என்னுடைய கணிப்பு. அதே போல் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் வந்துட்டு கபீர் சார் கொடுக்கணும். லாஸ்ட் இயர் வாங்கிட்டாரு, எண்ட் ஆயிடுச்சு சீரியல். இப்போ ப்ரெசென்ட் இருக்க சீரியல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாகராஜ் சார் ஃபார் முத்தழகு சீரியல். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் செல்லம்மா சீரியலுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரான்சிஸ் சாருக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ரான்சிஸ் சார் வந்து செல்லம்மா சீரியல் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ஆக கல்யாணம் சீரியலுமே பிரைம் டைமில் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இப்போ பனிவிழு மலர்வனமே அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ தான் செல்லம்மா சீரியல் குவிட் பண்ணிவிட்டு பனிவிழு மலர் வந்து கமிட் ஆனார். ஸோ மேபி இந்த ரீசன்ஸ்லாம் வச்சு ஃப்ரான்சிஸ் சார் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் நிறைய சீரியல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்த அவார்ட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதே போல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவிக்கு கொடுக்கணும். அந்த சீரியல் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு சோபனாக்கு, அதாவது முத்தழகு சீரியல் ஹீரோயினுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட். ரொம்பவே அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கண்டிப்பாக வினோத் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்முடைய முத்தழகு சீரியலுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு கொடுக்கலாம். அதே போல் செல்லம்மா சீரியலுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயினுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இங்கே டிவி மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கலாம். ஸோ பொன்னி சீரியலுக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. பட் நான் என்ன கேட்டகரியில் சேர்க்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த அவார்ட் லிஸ்ட்டை பற்றின உங்களோட தோணல் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு மதியம் நம்ம சேனலில் கரெக்டாக ஸ்டே பண்ணிடுங்க. நான் வந்து கரெக்டாக எக்ஸ்க்ளூசிவாக எல்லா அப்டேட்ஸுமே 1 by 1 உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன்.
ஸோ இந்த அப்டேட் பற்றின த்ரூ அவுட் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை. இந்த வீடியோ முடிச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் இந்த வீடியோலாம் போட்டு முடிச்சுட்டு எத்தனை வந்து நான் சொன்னதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.